அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் புதினா அறுவடை தாங்க. பாருங்கள் புதினாவை. இது நாம் கடையில் புதினா வாங்கிட்டு அந்த தண்டை ஊண்டி வச்சாலே சூப்பராக துளுத்து வரங்க. ஆனால் இந்த புதினா தண்டு ஊண்டுறதுக்கு ஒரு விதமாக நம்ம ட்ரை பண்ணணும். எப்படின்னா, சும்மா நம்ம அந்த குச்சியை அந்த தண்டை ஊண்டி வச்சிடக்கூடாது. நாம் இதை போல் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து, உங்களுக்கு இப்போ பார்க்கல தெரியும்னு நினைக்கிறேன். இதை போல் அந்த தண்டு எல்லா தண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஊண்டி வச்சோன்னா சீக்கிரமாகவே துளுத்து வந்துடும். ஒரு தண்டாக நம்ம வச்சோம்னா அது வெயில் பட்டு சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஊண்டி வச்சா சீக்கிரமாக துளுத்து வரும். அது இல்லாமல் கொஞ்சம் சாய்வலாக நம்ம ஊண்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வேர் பிடிக்கும் சீக்கிரம். பாருங்கள், இது நம்ம வீட்டு தோட்டத்தில் முளைஞ்ச புதினாவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மணமாக இருக்குது. இன்றைக்கி நான் சும்மா கொஞ்சமாக துவையலுக்காகத்தான் பறிக்கிறேன். நம்ம புதினா அப்படியே விட்டே வைக்காமல் இதை போல் அப்பப்போ நம்ம அறுவடை பண்ணிட்டோன்னா திருப்பி சூப்பராக துளுத்து வரும். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி பார்த்திங்களா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னுமே, ரோஸ் செடியை வாங்கிட்டு வந்தோன்னுமே அந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னுட்டு அப்படி எடுத்ததான் புதுசாக துளிர் வரும், புது துளிர் வரும். அந்த புது துளிர் எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் வரும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் புது மொட்டு. இங்கெல்லாம் தெரியும் பாருங்கள், இங்கேயும் வச்சுருக்கு, நிறைய இருக்குது மொட்டு. புது துளிர்லாம் வருது பாருங்கள். இந்த ஒவ்வொரு துளிரிலுமே ஒரு மொட்டுக்கள் வரும். நம்ம அதை கட் பண்ணாமல் அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூவும் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும், காஞ்சி போய் அதுலேருந்து புது துளிர் வரவே வராது. சும்மா இதில் ஒரு 2 மிளகா இருக்குது, ஊசி மிளகா, அதையும் எடுத்துப்போம். இருங்க, இது ஊசி மிளகா மாதிரி. இது பெருசாலாம் வளர மாட்டேங்குது, இவ்வளோதான் அளவே. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் பறிச்சிக்கலாம். சும்மா ஒரு 2 கொத்துக்கு பறிச்சிக்கலாம். நினைக்க எவ்வளோ தேவைப்படுதோ சமையலுக்கு அதை மட்டும் பறிச்சிக்கிறோம். இங்கே பாருங்க, இது பறிக்கக்குள்ளவே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. இந்த சின்ன காரணத்துக்காகத்தான் நம்ம மாடி தோட்டமே வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆத்திர வருஷத்துக்கு கடையில் வாங்கிட்டு வரதுக்கு